வணக்கம் and welcome to V for You. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 ஓட 37வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாதுன்னு எத்தனை தடவை கண்டிச்சாலும் சரி, ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போயிருந்த போதும் கூட இன்னைக்கும் கமருதனும் பார்வதியும் ரொம்ப கேவலமா விக்ரமோட அப்பா அம்மாவை அவங்களோட வளர்ப்பு பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் தான் சொல்லுவாரு, என்னோட வெளியில இருக்கிற பர்சனலை பத்தி எல்லாம் உள்ள பேசுறது ரொம்ப சீப்பான பிஹேவியர் அப்படின்னு. ஆனா அவரு தான் இன்னைக்கு வெளியில இருக்கிற விக்ரமோட அப்பா அம்மாவோட வளர்ப்பு பத்தி எல்லாம் உள்ள பேசி வச்சிருக்காரு. ஆனா விக்ரமும் ஒன்னும் சும்மா கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டதுமே பொங்கி எழுந்து ஒரு பெரிய சம்பவமே பண்ணி வச்சிருக்காப்ல. அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே, கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்டிங்லயே சபரி கிச்சன் டீம்ல போய் உங்களுக்கு இந்த டீம் ஓகேவா இல்ல மாத்தி போடணும் அப்படின்னு கேட்டாரா. உடனே பக்கத்துல இந்த திவாகர், எப்பா ஒரு டீம் போட்டுட்டீங்கன்னா அதோட விட்டுரு, ஓயாம வந்து கேட்டுக்கிட்டே இருக்காது அப்படிங்க. ஏன் சந்தோஷத்துக்காக கேட்கறேனே ஒரு தடவை அப்படின்னா வினோத்துமே வந்து எங்க பாரு நீ தான் தலை, நீ சொல்றத நாங்க கேட்கறோம், ஆளாளுக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னா திவாகர் என்ன சொல்றாப்ல, 4 பேர் கிச்சன் டீம்ல இருக்காங்க, எல்லாருமே இங்கதான் வரணும்ன்றாங்க, எதுக்கு தேவையில்லாம நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க அப்படின்னாப்லையா. எப்ப கிச்சனுக்கு 4 பேர் ஹெல்ப்பர் இருக்காங்க, வரதான் செய்வாங்க ஒவ்வொரு ஆளுமே அப்படின்றாரு. ஆல்ரெடி கிச்சன் டீம்ல 4 பேர் இருக்காங்க, இப்ப இருக்கிற எல்லாருமே கிச்சனுக்கு வரம்ன்றாங்க. ஆனா திவாகர் கிச்சன் டீமுக்கு வந்தவங்களே திரும்ப திரும்ப போடாதப்பா சபரி அப்படின்னாப்ல. எனக்கு இது சரின்னு தாங்க பட்டுச்சு. கனியக்கா ரொம்ப நாளா கிச்சன் டீம்லயே தான் இருக்காங்க, ஏன் வேற டீமுக்கு போக வேண்டியதானே? எல்லாருமே கிச்சனுக்கு வரம்ன்றாங்க. ரம்யா நீங்க வேற டிபார்ட்மெண்ட் போட்டுருந்தீங்க. அதுக்கு அப்புறமும் நிப்பாட்டாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திரும்ப பேசுறாப்ல பார்வதி கிட்ட. இல்ல பாரு, ஒரே ஆளு ஒரே வேலையை டார்கெட் பண்ணி பண்ணக்கூடாது, மாத்தி மாத்தி போடணும், ஆல்ரெடி அங்க இருந்துட்டாங்க அப்படின்றாப்ல. அண்ணே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா பேசும்னு சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டேங்கிறாப்ல. சாப்பாடு முடியும் சாப்பிடுறது ஒரே ஆளு ஒரே இடத்துல. இந்த பிரச்சனையை ரம்யா போய் வெளியில கேட்டாங்க. யாரு கிச்சன்ல கேட்டது, நீ கேட்டி அப்படின்னு அரோராட்ட கேட்டா, நான் இல்ல அப்படின்ட்டாங்க. ஆனா சுபிக்ஷா வந்து எனக்கு தெரியும் பார்வதி கேட்டாங்க, திவாகர் தான் கேட்டாரு, எதுக்கு ரம்யா எல்லாத்துலயுமே உள்ள வந்துகிட்டே இருக்காங்கன்னா அவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லியுமே. அப்படின்னு அவர் ஏன்ட்டே வந்து சொல்ல வேண்டியதானே? கனியக்காவும் எதுக்கு அவர் சொன்னாருன்னு சொல்லாம எல்லாருமே தான் வந்து சொல்றாங்கன்னு சொல்லணும். இங்க ஆல்ரெடி கிச்சன் டீம்ல 4 பேர் இருக்காங்க, வெசல் கிளாஸ்ல 2 பேர் தானே இருக்காங்க, அது போதுமா அப்படின்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் பெட்ரூம்ல ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. மூஞ்ச வந்து காமெடியா வச்சுக்கணும், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சிரிச்சிட்டாங்கன்னா அவுட் அப்படிங்கிற மாதிரி. அதுல எஃப்ஜேவும் திவாகர் ஆடிட்டு இருந்தாங்களா. அப்போ நம்ம வினோத் வந்து திவாகருக்கு ஒரு கவுண்டர் போட்டு கலாச்சு விட்டாப்ல. ஆனா அப்பெல்லாம் தர்பூசணி எதுவுமே சொல்லல. அதை முடிச்சுட்டு பெட்ல போய் படுக்கும் போது அந்த பெட்ல கமருதனு பார்வதி இருந்து ஏதோ ஒண்ணு ஏத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா சொல்றாப்ல, எங்க பாரு இன்னொரு வாட்டி அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், உனக்கு மரியாதை கிடையாது, அப்புறம் பெரிய பிரச்சனையாரும் பாத்துக்கணும் மிரட்டுறாப்ல. அப்படின்னா இது அப்பவே சொல்லி இருக்கணும் முடிஞ்ச உடனே. எதுக்கு எல்லாம் முடிஞ்சு அவ்வளவு நேரம் கழிச்சு அங்க பெட்ல படுத்து பார்வதி கமருதிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா கேட்கணும். ஆனா எனக்குமே வினோத் மேல ஒரு வருத்தம் இருக்கு. எதுக்கு இவர் தேவையே இல்லாம அவர்கிட்டயே திரும்ப போகணும்? ஒருத்தர் நம்மள மதிக்கலன்னா அவன் கிட்டேயே போக கூடாது. ஆனா வினோத் அவர்கிட்டயே போய் கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்காப்ல. தேவையில்லாம பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பார்வதியும் கமருதியும் வினோத் மேல இருக்கிற அந்த கடுப்புல தூண்டி விட்டு திவாரை ஏத்தி விட்டாங்க. அதே இதுல வந்து இவர் கேட்கவும் வினோத் கேட்டாப்ல, அதை அப்பவே சொல்ல வேண்டியதானே, அவங்க சொல்லி கொடுத்து ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டா பெட்டை விட்டு இறங்கி அடிக்க வர மாதிரி வராப்ல தர்பூசணி. உனக்கு மரியாதையே கிடையாது அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேமா பாரு, அவங்க சொல்லி கொடுத்து வந்து ஏன் கேட்கிற, அப்பவே கேட்டுக்க வேண்டியதான் அப்படின்னா. உன் ரேஞ்சுக்குலாம் நான் இறங்கி வந்து பேசவே கூடாது அப்படின்றாப்ல. என்ன ஒரு ரேஞ்சு அப்படின்னு கேட்டாக்கா, உனக்கு ஈக்குவலா நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் அப்படின்றாப்ல. வினோத் சொல்லிட்டாரு, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ட்டாரு. இன்னும் பாருங்க, இந்த தர்பூசணி திருந்தாம அதே மாதிரி தான் பேசுறான். ஆனா இப்படி ஒரு ஆளுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி கமெண்ட்ல வந்து வேற கேக்குறீங்க. இப்படி ஜாதி பார்த்து ஏற்றத்தாழ்வு பார்த்து பேசுற ஒருத்தனுக்கு எப்படி மரியாதை கொடுக்க சொல்றீங்க? இவன் பேசுற இந்த உன் ரேஞ்சுக்குலாம் நான் இறங்க முடியாது, எனக்கு ஈக்குவலான ஆளு கிடையாது, என்ன பேச்சு இதெல்லாம்? இவன் லைவ்ல வினோத்தை என்ன சொல்றான் தெரியுமா? அவர் லோக்கலான ஆளாம், அவங்களுக்கு ஈக்குவலா பேசுறதுக்குலாம் தகுதி இல்லையாமா. இதை வேற பார்வதி, சாண்ட்ரா, பிரஜின் எல்லாரும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு வைல்டு கார்டுல போனவனுக்கு தானே என்னன்னு தெரியும்ல, கண்டிக்கலாம்ல, கேட்கல. இல்ல விஜய் சேதுபதி எப்பதான் இதெல்லாம் கண்டிப்பாரு? ஆல்ரெடி தகுதி தராதரத்தை பத்தி இவர் கவுண்டர் கொடுத்து ரோஸ்ட் பண்ணாரு. அப்படி இருந்தா அவன் கேட்கல, திரும்பவும் பண்றான்னா ரெட் கார்டு தான் கொடுக்கணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரி ஒரு கேஸ்டியஸ்டான ஒரு பிஹேவியர் எல்லாம் அலோவ் பண்றீங்க? நெக்ஸ்ட் சபரி வந்து அவங்க 2 பேரையும் உங்க 2 பேருக்கு பேச பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, தர்பூசணி வந்துட்டு அவன்கிட்ட சொல்லுப்பா எனக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்றான். வினோத் வந்து சொல்லிட்டாப்ல, யோ நீ என்கிட்ட வந்து கேட்கல, ஏன் வினோத் சார் என்கிட்ட பேசவே மாட்டேறீங்க, கட்டி பிடிச்சு கேட்கல, போயிடுங்கிட்டு அப்படின்றாப்ல. அப்ப வினோத் ஆல்ரெடி அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. ஆனா இந்த நாய் தான் கண்டென்ட்டுக்காக நம்ம 2 பேர் காம்போ தான் வைரல் ஆகுது போலன்னு
இவனாதான் போய் அவரை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பாத்திருக்கான். இவனுக்கெல்லாம் அட்லீஸ்ட் எல்லா கார்டாவது கொடுத்து இன்னொரு தடவை இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பேசுறவளை வச்சுக்காதன்ற மாதிரி கண்டிக்கணும். சார் வினோத் சார் என்ன பேச மாட்டீங்க, வாங்க சார் கொல்ல. நெக்ஸ்ட் சபரி வந்து சமைக்க போறதுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அதுல சுபிக்ஷாவும் பார்வதியும் கை தூக்குறாங்க. தர்பூசணி கையே தூக்கல. கேப்டன் போட்ட பிறகும் அதுல ஒரு பிரச்சனை பண்றதே வந்து இந்த தர்பூசணிக்கும் பார்வதிக்கு வேலையா போச்சு போல் இருக்கு. அந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் கிச்சன்ல இருக்கிறவங்களை பத்தி இவர் ஏன் கேள்வி கேட்கணும்? கேப்டன் தனிப்பட்ட முறையில தான் முடிவெடுக்கணும் இதை அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஆனாலும் இவனுக்கு பிரச்சனை பண்ணதுல யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கை தூக்குங்க. பார்வதி, சுபிக்ஷா. இப்ப பார்வதி போகிறேன்னு சொன்ன உடனே எஃப்ஜே வந்துட்டாப்ல. பார்வதி எதுக்கு போகணும், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றாப்ல. அவங்க எனக்கு பிரச்சனை இல்லப்பா, நான் கண்ணாடி போட்டுக்கிறேன் அப்படின்னாக்கா, நீ அங்க போனீங்கன்னா நெருப்பு கண்ணுல போடும், அதுதான் ரிஸ்க். இங்க பாத்ரூம்னா ஈஸி அப்படின்றாரு. பாத்ரூம்ல தான் ஆசிட்லாம் இருக்கும், அதுதான் ரிஸ்க்னு சொன்னா இதுல கனியக்கா வேற வந்துட்டாங்க. அங்கேயும் தான் நெருப்பு போடும், குழம்பு போடும் அப்படின்னு. அக்கா அவங்க தானக்கா சமைக்க போறாங்க, நான் கட் பண்ணி தானே கொடுக்க போறேன் அப்படின்னா, அங்க பிரச்சனைனா இங்கேயும் பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்றேன் அப்படின்றாங்க. இப்ப அவங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம்னா அதை கேப்டன் பேசிக்க போறாரு. இவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஹெல்த் மேல அவ்வளவு அக்கறைன்னா அவங்களே ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன? பார்வதினா மட்டும் இந்த எஃப்ஜே எங்க இருந்தாலும் வந்துடுறாருப்பா, அதுவே நமக்கெல்லாம் கடுப்பாகுது. இதுல இந்த கனியக்கா வேற கூட்டணிக்கு வந்துட்டாங்க. பார்வதி இன்னும் ஒயில்டு மோடுக்கு போகல. தேவையே இல்லாம இந்த எஃப்ஜேவும் கனியக்காவும் சேர்ந்து தான் பார்வதிக்கு தேவையில்லாம கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா சபரி கேட்டாப்ல அங்க என்ன நடந்தாலும் அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா பார்வதி அப்படின்னு கேட்டா அவங்க இல்லன்ட்டாங்க. அதுக்கப்புறமே எஃப்ஜே வந்து அது எப்படி அப்படின்னா பாத்ரூம் கழுவுறதுன்னா அவ்வளவு கேவலமான வேலை அப்படின்றாப்ல. டேய் இப்ப யாரா அப்படி சொன்னது? ஏன்டா இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறீங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா பார்வதி சொல்லிட்டாங்க, நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்லவே கிடையாது, இதுக்கு முன்னாடி நானும் இந்த பாத்ரூம் கழுவுற வேலையெல்லாம் இருந்துக்கேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே எஃப்ஜே வந்துட்டு அப்பனா இப்ப இருந்து நானும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், என்ன எந்த டீம்லயுமே போடாதீங்க அப்படின்றாப்ல. முதல்ல எஃப்ஜே தூக்கி வெளியே போடுங்கடா, வேலை எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னாக்கா. கிச்சனுக்கு போகணும்னா அவரும் நானும் போறேன்னு விருப்பம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு போகிறேன்னு சொல்ற ஆளை ஏன் போக கூடாதுன்னு தடுக்கணும்? அது ஏன் அவங்களெல்லாம் கிச்சனுக்குள்ளே விட மாட்டானுங்க, வந்துடவே கூடாதுன்னு ஒண்ணு பண்றானுங்களே ஏன்? அதுக்கப்புறம் என்ன, எஃப்ஜே பத்த வச்ச நெருப்பு அங்க பத்தி எரியுது. ஆளாளுக்கு அங்க கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. விக்ரம் வேற பார்வதிட்ட பேசுறாப்ல, நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நான் பொதுவா பேசுறேன் அப்படின்னா அது ஏன் பிரச்சனைக்கு மட்டும் நீங்க வர்றீங்க, எனக்கு நான் மட்டும் நல்ல எக்ஸ்பிரசிவா வந்துருவீங்களே அப்படின்னு கேட்டா அவருமே அதை பண்ணி காட்டின உடனே பார்வதி கமருதீனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பாத்தியா பாத்தியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஏய் வக்ரம் விக்ரம் வக்ரம் விக்ரம்னு புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் சார் பிரச்சனை. இப்பதான் பார்வதியை டார்கெட் பண்றாங்கன்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள ரெண்டும் புத்திய காட்டிருச்சு பத்தியல, ரெண்டும் சேர்ந்து புள்ளி பண்ணுது பாருங்க. இதுல இந்த முட்டா பீஸ் கமருதுன்னு வேற கூட்டு. ஆனா அப்பவுமே விக்ரம் அதை ஜாலியா எடுத்துக்கிட்டு வக்ரம் வக்ரம்னு பாட்டு மாதிரி பாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த கமருதீன் அங்க வந்துகிட்டு நல்ல சூப்பர் சூப்பர் நல்லா வளர்த்திருக்காங்க, நல்ல பண்பா வளர்த்திருக்காங்க, உங்களை சூப்பரா வளர்த்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. இந்த ஆளை எப்படி திட்டுறதுனே தெரியலீங்க. பிரம்ம பேருக்கு கூட கமருதீனுக்கு மூளையை வைக்கல போல் இருக்கு. ஆல்ரெடி சுபிக்ஷாவை ஊற வச்சு பேசினா, ரம்யாவே பேசினா, ஆதரையே கேவலமா பேசினா, துஷாரவ வளர்ப்பை பத்தி பேசினா, அதுக்காகத்தான் ரெட் கார்டு லெவலுக்கு போச்சு. இப்ப விக்ரம் முதல்ல எல்லாரோட வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு இவன் யாரு? இவனை முதல்ல ஒழுங்கா வளர்த்திருக்காங்களா? அப்படின்னா தகுதி தராதரம் இல்லை, எனக்கு ஈக்குவலான ஆள் இல்லைன்னு பேசுற தர்பூசணிக்கும் இவனுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? இந்த ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு 7 வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம் கமெண்ட்ல. இதுல அடுத்ததா பார்வதியும் வேற அதே வார்த்தையை பேசுறாங்க, நல்லா வளர்த்திருக்காங்க, நல்லா உங்களை சூப்பரா வளர்த்திருக்காங்கன்னு பேசுறாங்க. ஏங்க இவன் தான் வெளியே இருக்கிற என்னோட பர்சனலை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்ன யோக்கியன், அப்புறம் எதுக்கு இப்ப வெளியில இருக்கிற அவரோட அப்பா அம்மா பத்தி எல்லாம் பேசுறான்? பார்வதிக்குலாம் அறிவே இல்ல போல் இருக்குதுங்க. கெமி கனி எல்லாம் சொல்றாங்க அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு. விக்ரமுமே சபரிட்டு போய் சொல்றாப்ல, பாத்தீங்களா என் வளர்ப்பை பத்தி எல்லாம் பேசுறாங்க, நீங்க பாத்தீங்களா நான் எதுவுமே பேசல அவ்வளவுதான் அப்படின்றாப்ல. சீரியஸ்லி சொல்றேன், இதுக்கெல்லாம் கண்டிப்பா கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். விக்ரமுமே இதை சும்மாவே விடக்கூடாது வீக்கெண்ட்ல. அது எப்படி என்னோட அப்பா அம்மா பத்தி உள்ள பேசலாம் அப்படின்னு கேட்கணும். நான் வளர்ப்பை பத்தி தான் பேசணும்னா அவங்க பேசினாங்க, நீங்க பாத்துட்டு இருந்தீங்கல்ல. நெக்ஸ்ட் அரோரா போய் கமருதன் கேக்குது, அதை பத்தி எல்லாம் நீ ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா அவன் ஏன் ரம்யா பேசுறப்ப மட்டும் அமைதியா இருந்தான் அப்படின்றாப்ல. இவருக்கு விக்ரம் போய் கேட்கிறாரு, நீ ஏன் வளர்ப்பை பத்தி எல்லாம் பேசுறீங்க, நான் ஏதாவது உங்களை பத்தி அப்படி பேசினான்னு கேட்டா அடிப்பட்டவங்களை அப்படி பேசுறது தப்பு, நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்றான். லூசாங்க அந்த ஆளு அடிப்பட்டவங்களை பத்தி என்னங்க பேசினாரு?
டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்காருன்னு சொல்லி நேத்து பாத்ரூம் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ரெஸ்ட்னா இன்னைக்கு மட்டும் ஏன் வந்து எனக்கு கிச்சன் வேணும்னு கேக்குறீங்கன்னு கேட்டாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு நீங்க ஓகே ஆயிட்டீங்கன்னா நான் ஓகே ஆயிட்டேன், நான் பண்ண போறேன்னு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வளர்ப்பு பத்தி பேசுவாங்களா அவங்க? அடிப்பட்டவங்கள அப்படி பேச தப்பு. இதுல அடுத்ததா பார்வதி என்னடான்னா, உங்க வக்கரத்தை வந்து வேற எங்கேயாவது காட்டுங்க, என்கிட்டே வந்து காட்டாதீங்க, போய் ஊரெல்லாம் போய் எல்லாத்துக்கும் கொட்டுங்க அப்படிங்க. விக்ரம் வந்து சரி இந்த கொட்டிட்டேன் இப்ப இங்க கொட்டவா அப்படின்னு கேட்டா, நல்லா கொட்டுங்க, துப்புங்க, நக்குங்க, என்ன வேணா பண்ணுங்க அப்படிங்குது. என்ன பேச்சுடா இதெல்லாம்? இன்னும் என்னென்னலாம் வார்த்தைகளை இவங்க வாயில இருந்து நாங்க கேட்கணும், எங்க பிள்ளைகளுக்கு நாங்க கத்துக் கொடுக்கணும். கலையரசனை மட்டும் பீப் போடுற மாதிரி வார்த்தைகளை பேசுறாருன்னு கண்டிச்ச விஜய் சேதுபதி பார்வதியும் கம்முறுதுன்னு தொடர்ந்து இந்த வார்த்தைகளை எத்தனை தடவை பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் பண்றாரு? அடுத்து சபரி போய் விக்ரம உட்கார சொல்றாப்ல, அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. நக்குங்க, வளர்ப்பு சரியில்லைன்னு என்னைய பேசுறாங்க, நான் ஏன் உட்காரணும் அப்படின்னு கேட்டா, அப்பயுமே பார்வதி அப்படிதான் நான் வக்கரமா சொல்லுவேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ பண்ணு அப்படின்றாங்க. சூப்பர்ப்பா, நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்ற ஒரு ஆளுகிட்ட இதுக்கு மேல நீங்க என்ன லிமிட் எதிர்பார்ப்பீங்க, என்ன கண்ட்ரோல நீங்க எதிர்பார்க்க முடியும்? சொல்லு, என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா. சூப்பர் விஜய் சேதுபதி, சூப்பர் 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 சூப்பர். நீங்க வாரம் வந்து பாராட்டுனதோட பலனை நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த பணியை சிறப்பா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க அவங்க இதுக்கப்புறம் அப்பா அம்மா அக்கா தம்பி தாத்தா பாட்டி எல்லார பத்தியும் பேசட்டும், பச்சை பச்சையா பேசட்டும். நீங்க பீப் மட்டும் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமும் பார்வதி விடாம உன் வக்கரத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத, உன் காமெடி அங்கிட்டு போய் பண்ணு அப்படிங்க விக்ரம் சொல்லிட்டாப்ல. நான் இங்க தான் பண்ணுவேன், உனக்கு பிடிக்கலன்னா நீ வெளியே இருந்துச்சு போ அப்படின்னு. உடனே கமருதுன்னு வந்துட்டாப்ல, அவங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாதீங்க விக்ரம் அப்படின்னு. விக்ரம் சொல்லிட்டாப்ல, அவங்க பேசுறது கூட தான் இங்க யாருக்குமே பிடிக்கல, பேசாம இருக்க சொல்லு. வளர்ப்பை பத்தி யாரு பேசுனது, வளர்ப்பை பத்தி யார் பேசுனது அப்படின்னு கேட்டா, நான் தான் பேசினேன், இப்ப என்ன அப்படின்னு நினைச்சிருந்தா அப்ப நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்ட்டாப்ல. கமருதுன்னு அந்த ஆள் ஆடுறதுக்காக போனானா இல்ல பார்வதிக்காக போனானா? எல்லா இடத்துலயும் பார்வதியை சுகமா வச்சுக்கிறதுக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அவங்களுக்கு பிடிக்கலையா பேசாதீங்க, அவங்களை ஏன் நாமினேட் பண்றீங்க, பார்வதிக்கு அப்படி செஞ்சுட்டாங்க அதனால நான் இவங்களை நாமினேட் பண்றேன். ஏன் பார்வதி பண்றது கூட தான் இவங்களுக்கு பிடிக்கல, அங்க போய் சொல்ல வேண்டியதானே? பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னா அவரை வெளியே எடுத்துருங்க மக்களே, வெளியே உட்கார்ந்து ஒரு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணட்டும், நல்லா பிஆர் டீம் வச்சு. எதுக்கு பாவம் அவரை உள்ள வச்சு கஷ்டப்படுத்துறீங்க? இப்ப விக்ரம் டென்ஷன் ஆகி கத்துன உடனே கமருது கேக்குறாப்ல, நீ தான் பண்பான ஆளுன்னு சொன்னியா இல்லையா அப்படிங்கமே. ஆமா, அது தேவையில்லைன்னு இப்ப கீழே போட்டு மிதிச்சிட்டேன், என்ன பண்ணுவாத அப்படின்னு கேட்டா, இவ்வளவு நாளா நீ அமைதியா தானே இருந்த அப்படின்னு கேட்கமே. விக்ரம் இன்னும் டென்ஷன் ஆயிட்டாப்ல, யோ அதுக்குன்னு மறுபடியும் அருமை அமைதியாவே இருக்க சொல்றியா? இவ்வளவு நாளா உடம்பு சரியில்லை, ஏன் உடம்பு சரியாச்சுன்னு கேப்பியா? என்னங்க கேள்வி இதெல்லாம், என்ன கேள்வி இதெல்லாம் டென்ஷன் ஆகி கத்திட்டாப்ல. அவர் கரெக்டா தான் கேக்குறாப்ல. ஆனா கமருதன் கிட்ட ஒரு அறிவார்ந்த பேச்சு எதிர்பார்க்க முடியுமா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தான் கேட்பாரு. ஆனா விக்ரம் சும்மா இல்ல, கமருதனை விட்டு ராட எடுத்துட்டாப்ல. இவ்வளவு நாள் பேசல, இப்ப ஏன் பேசுறேன்னெல்லாம் என்னை கேட்க நீங்க யாரு? எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நான் காட்ட தான் செய்வேன்னு கத்துறாப்ல. அதை பார்த்ததுமே சபரியே ரொம்ப இதா போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி உட்காருங்கன்னு போய் தடுத்தாப்ல. உடனே நம்ம இவர் பிரஜின் வந்துட்டாரு, உட்காரா, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு நேரம் நீ போய் கேட்கல, நீ ஏன் நடுவுல பாரு, நீ உட்காரா அப்படின்றாப்ல. இப்பதான் ஒரு முட்டா பைய விக்ரம் கிட்ட அந்த கேள்வியை கேட்டாப்ல, இவ்வளவு நாளா பேசலையே இப்ப ஏன் பேசுறேன்னு. இப்ப அடுத்ததா ஒரு அறிவாளி வந்துட்டாப்ல, இவ்வளவு நேரம் நீ தடுக்கல இப்ப ஏன் போய் தடுக்கிற அப்படின்னு. அறிவு இருக்கா பிரஜினுக்கெல்லாம்? அவர் தான் இந்த வீட்டோட கேப்டனு. அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு விட்டாரு. ஆனா அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு கேப்டனா அதை போய் தடுக்கிறாரு. அது அவரோட கடமை. அதை செய்யாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? இதுல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே நல்லா பார்வதிக்கு ஜால்ரா தட்டிட்டு சபரியை டார்கெட் பண்ணிட்டு வர்றாங்க. இது தப்பு சபரி, இது ரொம்ப தப்பு, இவ்வளவு நேரம் நீ அதை கேட்கவே இல்ல அப்படின்றாங்க. சாண்ட்ரா வந்துகிட்டு, ஏங்க நான் பண்ணது தப்பாவே இருந்துட்டு போட்டுங்க, ரெண்டு பேரும் சண்டை போட போகும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, மறுபடியும் நம்ம பேப்பர் ரவுடி பிரஜின் வந்துட்டாப்ல. திரும்ப வந்துட்டு, நீ உட்காரா, நீ அப்பத வந்து கேட்கல, இப்ப மட்டும் வந்து கேட்கற, நீ உட்காரா உட்காராண்டுகிட்டு இருக்காப்ல. அடுத்த ஸ்டேஜ்ல போறாங்க, நானே தப்பா இருந்துட்டு போறேன். அவர் பொண்டாட்டியும் வேற, இதுக்கு பேர் தான் கார்னரிங், நீ கார்னரிங் தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. இதுல என்னடா கார்னரிங் இருக்கு? ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்கன்னு தடுக்கிறதுக்கு பேர் கார்னரிங்கா? அதுவும் முதல்ல இவர் போய் தடுத்ததே விக்ரமத்தான், உட்காருன்னு சொல்லியே ஆரம்பிச்சாப்ல. ஆனா அதை ஒண்ணுமே இல்ல, இப்ப கமருதன் பேசும்போது தான் இவர் போய் தடுக்கிறாருன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு டார்கெட் பண்றாங்க சபரிய. சபரி கேக்குறாப்ல, நான் ரெண்டு பேருக்குமே பேசலையா, நான் ரெண்டு பேருக்குமே பேசலையா சாண்ட்ராக்கா அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு, நீ இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்த சபரி, தப்பு பண்ற சபரி, நீ தப்பு பண்ற, இப்ப எதுக்கு நீ நடுவுல வந்த அப்படின்னு கேக்குறாங்க.
அதுக்குமே சபரி சரியான ஒரு கேள்வி கேட்டாப்ல, எங்க சண்டையில அடுத்த கட்டத்துக்கு போறாங்கங்க, அப்ப எப்படிங்க தடுக்காம இருக்க முடியும்னு கேட்டா, அதுக்குமே பதில் சொல்றதை விட்டுட்டு, அப்ப அடுத்த கட்டத்துக்கு போற வரைக்கும் நீ தடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீ தானே அந்த வீட்டுக்கு கேப்டன் அப்படின்றாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே ஜோக்கரா இருந்தா நம்ம என்னங்க செய்யறது? முதல்லயே போய் விக்ரம தான் தடுத்தாப்ல, அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஏன் முதல்லயே போய் கேட்கல, இப்ப ஏன் வரன்றாங்க. சரி, பெருசாகும் போது வந்து தடுக்க கூடாதான்னு கேட்டா, அப்படின்னா நீ ஏன் பெருசாகிற வரைக்கும் விட்டேன்றாங்க. இப்ப முதல்ல போய் கேட்டிருக்கணுமா, இல்ல இவர் கடைசியா வந்தது கேட்டது தப்பா? அமிர்தன் விக்ரமிட்ட கேட்டதுக்கும் இப்ப சாண்ட்ரா கேட்கறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லையே. அது வேற ஒண்ணு இல்லைங்க, அன்பு கேங்க உடைக்கணும், அவங்க அட்டாக் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதைத்தான் இந்த 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை இவ்வளவு கேவலமா சீப்பா பண்ணாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. வேர்ல்டு கார்டு வந்து கேமை மாத்துவாங்கன்னு எதிர்பார்த்தா அவனுங்களுக்கு மேல இவங்க தான் கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ராலாம் நான் பண்ணது தப்பா அப்படின்னு கேட்டாக்கா, ஆமா இது தப்புதான், ஆமா இது தப்புதான் அடிச்சு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க புருஷனை வந்துட்டு கமர்தன் பேசும்போது ஏன் வந்த அப்படின்னு மிரட்டி கேட்கிறாப்ல. எனக்கு சபரியை பார்க்கும்போது பாவமா போச்சுடா. அவர் விக்ரமிட்ட தான் முதல்ல கேட்டாப்ல உட்காரான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமும் 2 பேரும் அடிச்சுக்க கூடாதுன்றதுக்காக நான் போய் தடுத்தது தப்பான்னு கேட்டாலுமே ஆமா தப்புதான், ஆமா தப்புதான்றாங்க. அப்போ ஒரு கேப்டனா என்னதான்டா பண்ணணும்? இந்த வீட்டுல கேப்டனுக்கு ஒரு மரியாதையும் இல்ல. வைல்டு கார்டு வெளியே பார்த்துட்டு போனவங்களும் ஒரு கேப்டனை மதிக்கல. அது சரி, பிக் பாஸுக்கும் ஹோஸ்டுக்கே மரியாதை இல்லைன்னும் போது கேப்டன் எல்லாம் நம்ம என்ன சொல்றது? ஒரு லிமிட்டுக்கு மேல எல்லாரும் இப்படி டார்கெட் பண்ணி பேசுனதுல சபரி வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிட்டாப்ல. எல்லாத்துக்குமே சாரிப்பா, ஒருவேளை நான் ஒரு தரப்புக்கு பேசின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சாரி அப்படின்றாப்ல. இந்த பக்கம் கமருதுன்னு ஏய் சாரிடா அந்த பண்பு இதெல்லாம் நான் பேசுனதுக்கு அப்படின்றாப்ல. அதுக்கு விக்ரம் வந்துட்டு ஐயா விடியா ஏதோ வந்துருச்சு அப்படின்றாப்ல. அன்பா இருந்தியே எங்க அப்படின்னு என்னங்கடா இது, அசால்ட்டா விடியான்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. அப்ப இவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்க கத்துன நான் தான் ஜோக்கர் இன்னும் இல்லையா? அதெல்லாம் முடியாது. அவன் எல்லாரையும் சொல்லிட்டு சாரின்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பான். விட்டுறணுமா? இதை சம்பந்தப்பட்ட ஆளை விட்டாலும் இதை ஒரு பொதுநல வழக்கா தொடர்ந்து விஜய் சேதுபதி கண்டிச்சு எல்லோ கார்டு இல்ல ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும். அது எப்படி வீடியோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிச்சன் டீமுக்கு ஆளை மாத்தி விட்டுட்டு வீக்லி டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. ராஜா ராணின்னு ஒண்ணுல இங்கிட்டு கானா வினோத் வந்து ராஜாவா, அந்த பக்கம் தர்பூசணியாமா. இதுல வேற இந்த தர்பூசணிக்கு ஏத்த மாதிரியே பியானா, சுபிக்ஷா, அதுக்கப்புறமா அரோரா, இவங்க 3 பேரும் இவரோட அக்கா பொண்ணுங்களாம். அவரை அடைய துடிச்சுக்கிட்டு இருக்காங்களாமா. அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து வச்சிருக்காங்க பிக் பாஸ் டீம்ல இருந்து. அனைவரும் அக்கா மகள்கள். கன்றாவி, அந்த ஆளு சும்மாவே பொண்ணுங்க விஷயத்துல ஓவரா பண்ணுவாப்ல. இது நம்ம என்னன்னு பாக்குறதுன்னு பார்த்தா, எங்கிட்டு கமருதனுக்கு பார்வதி மேல காதலாமா, பார்வதிக்கு தர்பூசணி மேல காதலாமா. இன்னொரு கன்றாவி, எத்தனையத்தான் நம்ம பாக்குறது. அதுலயும் கமருதனோட கேரக்டர் என்ன தெரியுமா? கமருதனுக்கு வந்து யாரு காதல் பண்ணாலும் பிடிக்காதாமா, கலாச்சார காவலராமா அவரு. என்னத்த சொல்ல, இதுல 2 ராஜ்யத்துக்கு நடுவுல இசை பெருசா இல்ல நடிப்பு பெருசாங்கிறதுலதான் போட்டியா இருக்குதாமா. ஆப்பனண்ட பார்த்து எப்பயுமே கேலி கிண்டல் செய்யறதுதான் இவங்களோட முழு நேர வேலையாமா. அவர்களின் நடவடிக்கையை பார்த்து கேலி கிண்டல் செய்வதுதான் முழு நேர வேலை. ஏங்க இது என்ன டாஸ்க்? யாரு டாஸ்க் ப்ரிப்பேர் பண்றது? ஐயா கேலி கிண்டல் செய்யறது சட்டப்படியே தப்புங்கய்யா. அதை அவனுங்களே செஞ்சுக்கிட்டா கூட ஏதோ விட்டுறலாம். இத நீங்களே இததான் செய்யணும்னு டாஸ்க் நீ எப்படி கொடுக்குறீங்க? அது தப்புங்க. ஏங்க ரொம்ப எல்லை மீறி போகுதுங்க. இதெல்லாம் நீங்களே சொல்லக்கூடாதுங்க, தப்பு. கேலி கிண்டல் செய்வதுதான் இவர்களது முழு நேர வேலை. நெக்ஸ்ட் எல்லாருமே ரெடி ஆயிட்டு வந்ததுமே வினோத் அங்க இருந்து இந்த மிருதங்கம், தபேலா இதெல்லாம் வச்சு மியூசிக் எல்லாம் வாய்ச்சாப்ல. அதெல்லாம் செம்மையா இருந்தது. லைவ்ல இன்னும் நல்லா பாட்டெல்லாம் பாடி வாய்ச்சாப்ல. அவ்வளவு டேலண்ட் இருக்குது மனுஷங்கிட்ட. அடுத்ததா டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. எல்லா 2 ராஜாவும் வந்ததுக்கு அப்புறமா ஆடல் பாடல் நிகழ்ச்சி அதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இந்த நாட்டு ராஜா போய் அங்க போய் பண்றேன்னு இந்த ஆளு சும்மாவே நடிக்கிறேன்னு சொல்லி பாடா படுத்துவாப்ல. கெட்டப்ப போட்டு விட்டா சும்மா இருப்பாப்லையா? மனுஷன் பேசுறான் பேசிக்கிட்டே இருக்கான் நீளமா. அந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஐயா முடியலையான்னு புலம்புற அளவுக்கு பேசுறாப்ல. அடுத்து இங்க இருந்து நாங்க இசையை காட்டுறோம்னு வந்து ஒரு பாட்டு புதுசா அவங்களே போட்டு பாடினாங்க. அது உண்மையிலேயே செம்மையாவே இருந்தது. அதுக்கு நடுவுல இந்த நாட்டு தளபதி சாண்ட்ரா போய் அங்க இருக்கிற தளபதி பிரஜினு கிட்ட காதல எதையோ ஓதிட்டு வர்றாங்க. இவங்க ஏதோ அந்த டாஸ்க் கெடுக்கிறதுக்காக பிளான் போடுறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அதுவும் ஆல்ரெடி பிரஜின் வந்து அசீமு மாதிரியே பண்ணணும், ரொம்ப அரகண்டா இது பண்ணி பண்ணா நம்ம ஃபேமஸ் ஆகலாம்னு பண்றாரு. அதுக்கேற்ற மாதிரி அதே கேரக்டர் தளபதி கேரக்டரை கொடுத்து வச்சிருக்காங்க. தர்பூசணி டீம் பண்ணதை விட இந்த டீம்ல இருக்கிறவங்க நல்லாதான் பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனா அதுக்கு அவங்க எல்லாம் வாமிட் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு
அடுத்ததா தர்பூசணி ஒரு 2 அம்பு எடுத்துட்டு வந்து உங்க நாட்டோட மக்கள் இப்படிதான் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சிவாஜியோட கர்ணனோட ரீல பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த ஆளுக்கு இதெல்லாம் போர் அடிக்காதான்னு தெரியல, ஒரே விஷயத்த ஆயுசுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கமேன்னு. நெக்ஸ்ட் 2 டீமுக்கும் பாட்டா இல்ல நடிப்பான்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஒரு சீட் எடுத்து அதுல இருக்கிற வார்த்தையை வினோத் டீம்ல இருக்கிறவங்க இப்ப வந்து சவுண்டு கொடுத்தே கண்டுபிடிக்க வைக்கணும், தர்பூசணி டீம்ல இருக்கிறவங்க நடிச்சே கண்டுபிடிக்க வைக்கணும் அப்படின்னு. இதுல விக்ரம் தான் வந்தாப்புல. முதல்ல அவர் சலக்கு சலக்கு சல்லு சல்லுன்றாப்ல. என்ன சொன்னாலும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல, கொலுசுன்றாங்க சலங்கன்றாங்க, எது சொல்லி இல்லைன்ட்டாங்க. கடைசியில பார்த்தா கால் சிலம்பாமா. இதை கண்டிப்பா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா சல்லு சலக்கு சலக்குன்னு சொன்னாலே நமக்கு கண்டிப்பா கொலுசு இல்ல சலங்க இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இதுக்கு நடுவில் பார்வதி வந்துட்டாங்க, இதுக்கு காலை காமிச்சே கண்டுபிடிக்க வச்சிடலாம் அப்படிங்குமே. ஏங்க நாங்க தான் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னா வாயிலே மட்டும் நல்லா கிண்டுறீங்கல்ல, இந்த சத்தத்தை கூடவா சொல்ல முடியல அப்படின்றாங்க. ஏற்கனவே அவர் மேல பயங்கர கடுப்புல இருக்காங்க, டாஸ்க்கு வேற கிண்டல் கேள்வின்னு கொடுத்துட்டாங்களா, இதாண்டா சாக்குன்னு போட்டு அடிக்குது. நெக்ஸ்ட் பார்வதி இப்படி வந்து தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்கமோ வினோத்துமே அது சத்தம் போட்டாப்புல. சபரின்னு சொல்லிட்டாரு, ஐயா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ஏற்கனவே நம்ம எதுவுமே பண்றது இல்ல, கத்திக்கிட்டே இருக்கோம்னு தான் இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து நம்ம கத்திக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா இருக்காது, அவங்க பண்ணும்போது நம்ம அமைதியா இருப்போம், நாம பண்ணும்போது அந்த டீம் அமைதியா இருங்க அப்படின்னாப்ல. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க அப்படியெல்லாம் சண்டை வரணுன்றதுக்காகத்தான் இந்த டாஸ்க்கை கொடுத்ததே. ஆனா அதையே வந்து கெடுத்துப்பிட்டியாடான்னு தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. டாஸ்க் நம்ம ஒழுங்கா அதை பண்ணாதனால தான் அது பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இதுல தர்பூசணி டீம் தான் வின் பண்ணாங்க. பட் இது உண்மையிலேயே ஃபேரான கேமே கிடையாது. ஏன்னா நடிச்சு காட்டுறத கூட கண்டுபிடிச்சிடலாம், வெறும் சவுண்டு கொடுத்து எப்படிங்க கண்டுபிடிக்க வைக்க முடியும்? அவங்க என்ன மியூசிக் பிளேயரா? ஒரு பட்டனை தட்டின உடனே அப்படியே அந்த சவுண்டை பிளே பண்றதுக்கு வாயால நம்ம என்ன சவுண்டு போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சலக்கு சலக்குனாலும் அப்படித்தான் இருக்கும், சல்லு சல்லுனாலும் அப்படித்தான் இருக்கும். இது டோட்டலி ஒரு அன்ஃபேரான ஒரு டாஸ்க் தான் இவங்களுக்கு கொடுத்தது. ஆனா அப்படி இருந்துமே ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல அவங்க தோத்து போனாங்க. 7-6 என்ற கணக்கில் தர்பீஸ் ராஜ்யம் வெற்றி பெற்றிருக்கிறது. அவ்வளவுதாங்க, இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட்ல கமருதீன் பார்வதி இவங்க எல்லாம் பேசின வார்த்தைகள் எப்படிப்பட்டது, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.